லாஸ்ட்டாக நடந்த அர்ஜென்டினா vs வெனிசுலா மேட்சை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஏன்னா அது அர்ஜென்டினா வின் பண்ணாங்கன்றது எல்லாமே தெரியும். ஆனால் மேட்சோட ஸ்டார்டிங்கில் மெஸ்ஸியும் கண் கலங்கினாரு. அது மட்டும் இல்லாமல் மேட்சோட எண்டிங்கில் ஹோல் ஸ்டேடியமே மெஸ்ஸி மெஸ்ஸின்னு சேன் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் தன்னோட டீம்மேட்ஸ் எல்லாருமே கண் கலங்கினாங்க. இது எதனாலன்றதுனா மெஸ்ஸி தன்னோட லாஸ்ட் கேம் அட் ஹோம் சாயில் தன்னோட சொந்த மண்ணில் கடைசி கேம் விளையாடினாரு. அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவர் அடுத்த வேர்ல்டு கப் எடிஷன் அதாவது 2030 விளையாடுவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இல்லை இந்த வேர்ல்டு கப் ஆடுவாரா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி தான். சரி, ஓகே, மெஸ்ஸி ரிட்டையர் ஆக போகிறாரு இல்லையா, இந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு தெளிவாக கிளாரிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகலாம். 2019 அந்த பீரியட் இருக்கும், ஓகேங்களா. 2019 பீரியடில் வந்து ஒரு அபவ் மெஸ்ஸி அப்படின்னு இருந்தது ரொனால்டோ தான், எல்லாருக்குமே தெரியும். 5 பெலண்டோர், 5 சாம்பியன்ஸ் லீக் ட்ராஃபி ஃபார் இஸ் கண்ட்ரிஸ், யூரோஸும் சரி இல்லைனா நேஷன்ஸ் லீக்கும் சரி தன்னோட நாட்டுக்காக வின் பண்ணார். ஆனால் மெஸ்ஸியை எடுத்து பார்க்கும்போது தன்னோட நாட்டுக்காக எந்த ஒரு மேஜர் ட்ராஃபி வின் பண்ணலை அப்பார்ட் ஃப்ரம் கோல்டு மெடல் அட் 2008 ஒலிம்பிக்ஸ். ஒரு 5 கோப்பா அமெரிக்கா எடிஷன்லையுமே அர்ஜென்டினாக்காக அவர் எந்த ட்ராஃபி வின் பண்ணலை. சரி, இதுக்கும் மெஸ்ஸி ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்றதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ 2021 கோப்பா அமெரிக்கா எடிஷன் நடந்தது, அதாவது 6th எடிஷன். அந்த எடிஷனில் தான் அவர் வின் பண்ணார். ஆமாம், அதுக்கு நெக்ஸ்ட் அந்த ஃபினாலிஸ்மாவும் வின் பண்ணார். அதுக்கடுத்து வேர்ல்டு, ஏன்னா சம்டைம்ஸ் இது எல்லாருக்குமே நடக்குங்க. நம்ம எவ்வளோதான் ஒரு விஷயம் வேணும்னு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணாலும் அது கிடைக்காத போது நமக்கு அந்த மன வருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரி, அதுக்காக விட்டு கொடுத்துருவோமா என்ன? கடைசியாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போமேனு ட்ரை பண்ணது தான். சரி, கோப்பா அமெரிக்கா வின் பண்ணார், அதுக்கப்புறம் ஃபினாலிஸ்மா வின் பண்ணார், அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் குவாலிஃபிகேஷன் ட்ராவில் அர்ஜென்டினா இந்த ட்ராவில் வந்து மொத்தம் 3 டீம் பிளேஸ் இருந்தாங்க. ஒன்று சவுதி அரேபியா, ஒன்று மெக்சிகோ, அதுக்கப்புறம் போலாண்டு. இதில் ஸ்டார்டிங் கேமே சவுதி அரேபியா கிட்ட. சவுதி அரேபியா வந்து இவங்களோட ரேங்கிங் கம்மி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானே என் இடத்துல மைண்ட் செட்டில் இருந்தேன்னா சவுதி அரேபியாவை அர்ஜென்டினா ஈஸியாக வின் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எனக்கே இருந்தது. நானே அப்படி தான் நினச்சேன். ஆனால் மேட்ச் ஒன்றும் நம்ம நினச்ச மாதிரி போகல. ஃபஸ்ட்டு மேட்ச்சு எப்படி எந்த ஒரு டீம் வேர்ல்டு கப் எடிஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அர்ஜென்டினா. 1-0 அப்படின்ற லீடிங்கில் ஆஃப் டைமில் இருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபோட ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் 2-1 அப்படின்ற கோல் ஸ்கோரில் நின்றுட்டாங்க. சரி, கம்பேக் கொடுத்து அடிச்சிருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் அடிக்க முடியல. அவ்வளோ டஃப்பாக இருந்தது மேட்ச்சு. சவுதி அரேபியா இதை 3 நாள் லீவ் விட்டு வேற கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சை சொக்காக்காரன் வந்தான் பாருங்க, வேர் இஸ் மிஸ்ஸி அப்படின்னு அந்த மீமை ஃபேமஸ் பண்ணி விட்டு போய்ட்டு அந்த வேர்ல்டு கப் எடிஷன் ஃபுல்லாகவே ரொம்ப இதுவாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வைரல் ஆகும்போது எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் பார்க்க தான் செய்வாங்க, எந்த ஒரு நேஷனல் டீமாக இருந்தாலும் அதை கவனிக்க தான் செய்வாங்க. அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வேர்ல்டு கப் மாதிரி ஒரு எடிஷனுக்குள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுவும் தோக்கும்போது அதில் இருக்க ஒரு பெயின் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு ரொம்ப மெஸ்ஸி அந்த மீமை கண்டிப்பாக பார்த்துருப்பாரு, பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டார். அந்த மீமை பார்த்த வெறியில தான் அந்த மெக்சிகோ கைடிஸ்டாக ஒரு கோல் அடிப்பார் பாருங்க, லெஃப்ட் ஃபுட்டில் அப்படியே அந்த பாட்டம் ஆஃப் தி கார்னர் ஒன்று வைப்பார் பாருங்க. அது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த வெறியில் வச்ச மாதிரி தான் இருந்து எனக்கு என்னமோ தெரிஞ்சு. மெக்சிகோக்கு அகெயின்ஸ்டாக வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போலாண்டுக்கு அகெயின்ஸ்டாக 2-0 அப்படின்னு வின் பண்ணிட்டாங்க. அடுத்து ரவுண்ட் ஆஃப் 16 யார்கிட்ட? ஆஸ்திரேலியா கிட்ட. ஆஸ்திரேலியா கிட்டேயும் அந்த ஒரு ஆஸ்திரேலியா கூட இவங்களை வந்து அர்ஜென்டினாவை நம்ம அடிச்சிடலாம், ஏன்னா சவுதியா அடிச்சிட்டாங்க, நம்ம இவங்களை அடிச்சு ஓடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்தாங்க. ஆனால் அர்ஜென்டினா விடுவாங்களா? விட மாட்டாங்க. இவங்க ஒரு கோல் போட, ஆஸ்திரேலியா பதிலுக்கு ஒரு கோல் போட 1-1 அப்படின்னு ஸ்கோர் நிலை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் மெஸ்ஸியோட அந்த கார்னர் கிக்கு கொஞ்சம் எடுத்து வந்து பாஸ் பண்ணி கொஞ்சம் உள்ளே போய் ட்ரிபிள் பண்ணி இந்த கர்வில் அடிப்பார் பாருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த கோல். 2-1 அப்படின்னு ஆஸ்திரேலியா பீட் அவுட் பண்ணிட்டு அடுத்து போனால் குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு நெதர்லாண்டு வந்தாங்க. அது மேட்சாங்க, ரணகலம் போர்க்காலம் மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த மேட்ச். டீம்ல இருந்து எல்லாருமே எல்லோ கார்ட்ஸ் வாங்கிட்டாங்க, ரெட் கார்டு வாங்குறது மட்டும்தான் குறை. இதுல பத்தாததுக்கு மேனேஜர் கிட்ட போய் மெஸ்ஸி வேற தகராறு பண்ணிட்டு இருந்தாரு. அது என்ன காரணம்னு நமக்கும் தெரியல, ஏன்னா டிவியில நாமளும் பார்க்க வேண்டியது தான். ஆனா ஏதோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை மட்டும் இந்த வேர்ல்டு கப் எடிஷன்ல இது மேட்ச்னு மட்டும் நான் சொல்லவே மாட்டேன், போர்க்காலம் தான் நான் சொல்லுவேன். நெதர்லாண்டுக்கு அகேன்ஸ்ட் அவ்வளோ அப்படியே அனல் பறக்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தது மேட்ச் அன்னைக்கு. ஏன் அர்ஜென்டினா என்னமோ 2-1 அப்படின்ற லீடிங்ல தான் இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல அந்த ஃப்ரீ கிக் ஒன்று கிடைச்சதுங்க. அந்த ஃப்ரீ கிக்கை அவங்க பிரில்லியண்டா கன்வெர்ட் பண்ணி கோல் அடிச்சு லாஸ்ட் மினிட்ல 2-2 டிரா ஆயிடுச்சு. சரி, எக்ஸ்ட்ரா டைம் போய் எக்ஸ்ட்ரா டைம்லயும் ஒன்றும் முடியல, அங்கேயும் ஒரு பரபரப்பு. மெஸ்ஸி வேற ஹேண்ட்பால் டச் பண்ணிட்டாங்க அதுன்னு வேற. அதுக்கப்புறம் நெதர்லாந்து கேப்டன் அதான் நம்ம வேண்டிக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்க அது ஃபேமஸ் ஆக, அதுக்கப்புறம் வந்தாங்க பெனால்ட்டி ஷூட் அவுட்ல வந்தாங்க. எமி மார்டினஸ் பெனால்ட்டி ஷூட் அவுட்னு வரும்போது அந்த சேவ் பண்ணிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்க, செம்மையா. ஆனால் இந்த மேட்சை மட்டும் மறக்கவே முடியாது. ஃபைனலா என்ன பார்த்தாட பேசுனீங்கன்னு மெஸ்ஸி ஒரு ரொனால்டோ செலிப்ரேஷனோட போறாரு பாருங்க லாஸ்டா. அவ்வளோதான், சரிடா நெதர்லாண்டு அடிச்சிட்டோம், அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது யாருக்கு அகெயின்ஸ்டா?
செமிஃபைனல் குரோயேஷியா அகைன்ஸ்டா. குரோயேஷியா அகைன்ஸ்டா தான் இவங்க ரவுண்ட் ஆஃப் 16 2018 வந்து தோத்து போனாங்க 4-3 அப்படின்னு. சரி, எங்களையாடா தோக்க அடிச்சிங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம், நீங்கள் எனக்கு கொடுத்ததை நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி கொடுத்தாங்க. 3-0 அப்படின்னு விக்ட்ரியில் மேட்சை வின் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போனால் ஃபைனல் யாருன்னு பார்த்தா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸு. ஏன்னா இந்த வேர்ல்டு கப் எடிஷனோட அந்த ரூலே என்ன தெரியுமா, வேர்ல்டு கப் வின் பண்ண அந்த டீம் வந்து நெக்ஸ்ட் இயர் வேர்ல்டு கப் எடிஷனில் குரூப் ஸ்டேஜ்லேயே வெளியே போய்டும். ஆனால் இவனுக்கு மட்டும் எப்படியோ ஃபைனல் வரைக்கும் வந்துட்டானுங்க. ஆனால் இந்த ஃபைனல் வரைக்கும் மறக்க முடியாதுங்க. ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்துலேயே அர்ஜென்டினா 2-0 அப்படின்னு கோல் கணக்கில் போயிடுச்சு. இவங்க தான் கப் அடிக்க போகிறாங்க நானே டிசைட் பண்ணிட்டேன். நான் மட்டும் இல்லை, எல்லா உலகமே டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த உலகம் ஃபுல்லாக ஹாப்பியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்தான்னு தெரிலங்க அந்த எம்பாப்பே. வந்தான் பாருங்க, ரொனால்டோ ஃபேன் பாய் வந்து ஆப்பு அடிக்காத குறையா அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி ஷூட் அடிச்சு சரி 2-1 அப்படின்ற கோல் கணக்கு தான் இருக்கும், மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா அடுத்த 2வது நிமிஷம் வந்து ஒரு கோலை எடுத்து அடிச்சு உள்ள நெட்டுக்குள்ள சொருகிறான் பாருங்க. அலறாங்க, கிரவுண்டுக்கு வெளியே இருந்தா அப்படியே பிரான்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் கிரவுண்டுக்கு உள்ள போறாங்க எம்பாப்பேவை நோக்கி. ஃபுல் டைம் 2-2 முடிஞ்சது. எக்ஸ்ட்ரா டைம் போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம்லயும் இவங்க செகண்ட் ஹாஃப்லயும் அர்ஜென்டினா கோல் அடிச்சிட்டாங்க. கோல் அடிச்சதுக்கு அப்புறமா இவன் சும்மா விட்டான்னா திரும்பவும் ஒரு பெனால்ட்டி எம்பாப்பே, அதுவும் நெட் பண்ண 3-3 ஆயிடுச்சு. சரி, இதோட நிக்குமேன்னு பார்த்தா பிரான்ஸ் அட்டாக்கை நிறுத்தவே மாட்டேன்றாங்க. கடைசி நிமிஷத்துல அந்த எமிலா மார்டினஸோட சேவ் இருக்கு பாருங்க, அந்த சேவ் தான் உண்மையிலே அர்ஜென்டினாவை வேர்ல்டு கப் விக்டரியில காப்பாத்துச்சு. அந்த சேவ் பண்ணதுக்கு அப்புறமா பெனால்ட்டி ஷூட் அவுட் போயிட்டு அந்த பெனால்ட்டி ஷூட் அவுட்ல அர்ஜென்டினா வின் பண்ண. வாவ், என்ன பெஸ்ட் ஃபைனல் இந்த வேர்ல்டு கப் எவர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டு கப் ஃபைனலை நான் மறக்கவே மாட்டேங்க. எம்பாப்பே சாதாரண ஆள் கிடையாதுங்க. என்ன மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இந்த ஒட்டுமொத்த அதாவது எவ்வளோ கோடி மக்களையும் ஷாக் பண்ண ஒரே ஒரு ஆள் எம்பாப்பே. சரிடா, இதுக்கும் மெஸ்ஸியோட ரிட்டையர்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்க. ஏன்னா மெஸ்ஸி வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாரு. அவருக்கு குறையா இருந்தது தன்னோட நேஷனல் டீமுக்காக எதுவுமே எந்த ஒரு ட்ராஃபியும் வின் பண்ணல அப்படின்ற ஒரு குறை மட்டும்தான். இப்போது தன்னோட நேஷனல் டீமுக்காக அந்த கோப்பா அமெரிக்கா மட்டும் இல்லை, ஃபினாலிஸ்மா மட்டும் இல்லை, 2 கோப்பா அமெரிக்கா அடிச்சு கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கப்பும் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே அவருக்கு என்னங்க வேணும்? இப்போ நீங்கள் சொல்லலாம் ரொனால்டோக்கு 40 வயசு ஆகுது, ஏன் அவர் விளையாடலையா? ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, ரொனால்டோ இன்னும் வேர்ல்டு கப் அடிக்கல. அந்த ஹங்கர், அந்த வெறி மட்டும்தான் அவரை இன்னும் விளையாட வச்சிருக்கு. 2022 எடிஷன்லேயே வேர்ல்டு கப் வின் பண்ணியிருந்தானா டெஃபினட்டாக அவர் வந்து அதுக்கு அடுத்த 2 வருஷத்துலேயே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் இன்னும் அந்த வேர்ல்டு கப் வின் பண்ணணும் அப்படின்ற அந்த ட்ரீம் இருக்குது அப்படின்றதுனால மட்டும்தான் அவர் இன்னும் விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் மெஸ்ஸிக்கு அப்படி இல்லை. அந்த லாஸ்ட் எடிஷன்லேயே அவர் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் ஏன் இவர் ஆடணும்? இந்த எடிஷன் கண்டிப்பாக அவர் ஆடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும், பட் இட்ஸ் இஸ் லாஸ்ட் கேம். வி ஆர் அட் தி எண்ட் ஃபார் போத் ஆஃப் த மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாருங்கள், ரொனால்டோவும் சரி இல்லை மெஸ்ஸியும் சரி ஒன்றாவது தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க.